ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான மெத்தடில் ஸ்பாஞ்சியான ராகி கப் கேக் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க, சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்தியான ராகி கேக் செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/3 கப் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சின பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போது ராகி மாவை தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அந்த ராகி மாவில் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு நாம் எடுத்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போது இதை கலந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கேக் செய்கிறதுக்கான பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் ஒரு கடாயில் தூள் உப்பு ஆட் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கப் கேக் செய்கிற கப் எடுத்து நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன். நம்ம கலந்து வச்ச பேட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே நட்ஸ் நம்மளோட விருப்பங்க. நான் முந்திரி, வால்நட், பாதாம் 3யும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் போட்டுட்டு இப்போது இந்த ரெடி பண்ணினதை எடுத்து நம்ம கடாயில் வச்சிடலாம். கடாயில் வச்சதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் ஆச்சுங்க இது வெந்து வரதுக்கு. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சிடலாம். இப்போது பாருங்கள், ஆறின பிறகு கேக் நமக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்னு. குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கேக்குனா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.